கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Is Jithu, my classmate, and Muthuraman, and my brother Siva Sudarsan. Thank you for everyone. ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. முக்கியமாக அந்த ட்ரெஸ்ஸுக்காக நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்காக நம்ம இப்போ இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருந்துச்சு அந்த படம். எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ. எனக்கு ஃப்ரேம்ஸ் ஹேண்டில் பண்ணது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸுமே ரிவீல் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. கரெக்டான ஹோம், அதாவது வெளியிருந்து பார்க்குறதும் கரெக்டான சூஸேஜ் இருந்துச்சு. அண்ட் தென் எண்டு கார்டுமே அந்த எலியோட இதில் வச்சது பர்ஃபெக்டான ஃப்ரேம். அது ரொம்பவுமே கதையே அந்த ஒரு ஃப்ரேமில் நம்மளுக்கு நல்லா கன்வே பண்ண மாதிரி இருந்துச்சு. அவர் பர்ஃபெக்ட் சாய்ஸு. கேஸ்டிங் கரெக்டான, நம்மளுக்கு அதை பார்த்தாலே அவர் கூட ஈஸியாக உங்கள் இது ரிலேட்டபிளான இதாக ஆகிடுச்சு. ஏன்னா நமக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், ஒரு இன்னசென்ட்டான, இது நல்லா ரிலேட்டபிளான. அந்த அம்மாவோட வாய்ஸ் நல்லா ஒரிஜினலாக இருந்துச்சு. 2 கேஸ்டிங் பக்காவாக இருந்துச்சு. ஃப்ரேம்ஸு ரொம்ப ஆக்டிவ். தேங்க்ஸ் ப்ரோ. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் கௌஷிக். அண்ட் பியூர் சினிமா இது ஸ்க்ரீன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் நினைக்கிறேன் எனக்கு. காலேஜ்க்கு அப்புறம் இதுதான் இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறோம் இந்த படம். ஆக்சுவலி 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. ஸோ காலேஜில் ஒரு வாட்டி வந்துட்டு இந்த ஃபிலிம் நோவாஸ் பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ தேட்டரில் வந்துட்டு இந்த ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த லைட்டிங் அதெல்லாம். ஸோ நம்மளும் ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக இது பண்ணேன். இது காலேஜ் பண்ணும்போது நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு படம் அது? செகண்ட் இயரில் ஒரு படம் பண்ணோம், தேர்ட் இயரில் இது ஃபைனல் ப்ராஜெக்ட். ஓகே. நான் பார்த்த வரைக்கும் லைட்னிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே அந்த ஷார்ட் கம்போஷனு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங்ஸை கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. பட் அந்த ஸ்டோரியை நீங்கள் என்ன கன்வே பண்ண வந்தீங்கன்றது ஆக்சுவலி என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது என்னால் சில இதுதான் கன்வே பண்ண முடியலன்ட்டு. பட்டு நீங்கள் பார்த்து தான் படம், நான் எதுவும் இது பண்ணல. பட் இது ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுனது. அந்த டைமில் இஷ்டத்துக்கு நான் எழுதிட்டேன். அது எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வெறும் அந்த ஆக்ட் 1 மட்டும் நான் எடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். அது ஒரு தான். பட் ஆனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரியா? பட் ஃப்ரேமாக நல்லா இருந்தது, ஃப்ரேமாக நல்லா இருந்தது, லைட்னிங்கும் நல்லா இருந்தது. பட் நீங்கள் என்ன கன்வே பண்ண வந்தீங்கன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல. பட் இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலவேட் பண்ணி, அதான் ஃபஸ்ட் ஃபில்மானு உங்களுக்கு கேட்டேன். மற்றபடி 2வது ஷார்ட் ஃபிலிம்லேயே இவ்வளோ நல்ல லைட் கம்போசிஷன் பண்ணி, ஏன்னா நான் இன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணதில் நான் பார்த்ததுலேயே நல்ல ஒரு ஃப்ரேமு நல்ல லைட் கம்போசிஷன் பண்ணது நீங்கள் தான். ஏன்னா மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லைனா அந்த லைட்டிங்காக இருக்கட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணல. கான்செப்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. பட் அந்த ஃப்ரேமாகவும் இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெடியாக தான் இருக்கும் எல்லா ஷார்ட்டும், கேமராவும் எல்லா ஷார்ட்டும் நீங்கள் பார்த்த வரைக்குமே. ஸோ நான் உங்கள் இதில் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி பார்த்தேன். மற்றபடி கண்டென்ட்டாக கொஞ்சம் இன்னும் நல்லா எலிவேட் பண்ணி கொஞ்சம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. நானும் காம்ப்ளிமெண்ட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது மெயினாக மென்ஷன் பண்ணணுங்கிறது, அந்த காருக்கு பின்னாடி ஒரு ஷில்லோட் ஷாட்டு ரொம்பவுமே பெர்ஃபெக்ட். அதாவது அது எனக்கு பார்க்கும் பொழுதே இது நம்ம ஷார்ட் ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது. ரொம்ப ஹைலைட்டான விஷயம்னா இது சம்வேர் ஒரு பீரியடாக நீங்கள் கன்வே பண்ண தான் ட்ரை பண்ணீங்க. இது கலரில் போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பேக்ட் இருந்திருக்கான்னு தெரியல. ஓகே. ஸோ நீங்கள் ரைட்டிங்லேயும் ஷார்ட் கம்போசிஷன் இப்படி தான் வருங்கிற மாதிரி எப்படி யோசிச்சிங்க? அண்ட் தென் பிளாக் சூஸ் பண்ணக்கான பர்பஸ், ஏன்னா ரொம்பவுமே கம்போசிஷன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது என்ன இன்புட் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன? ஆமாம். அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த காலேஜில் எனக்கு நடத்தும் போது நான் பிக் ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் 40s 50s வந்த ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. கேரோஸ்கோரோ லைட்டிங் அந்த மாதிரிலாம் டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு அந்த ஃப்ரேம்ஸ்லாம் அப்படியே அது பார்த்த உடனே எனக்கு ஒட்டிக்குச்சு. அந்த ஒரு ரீசன் தான், பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசன் தான். அதுதான். அண்ட் ஆல்சோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் இன்னமும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த படம் அலைபேசி நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட செகண்ட் ஷார்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஷார்ப்னு பண்ணியிருந்தேன். அது இங்கே பியூர் சினிமாவில் தான் ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர். ஸோ இது 2வது ஷார்ட் ஃபிலிம். இது ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தோம். இப்போ சான்ஸ் கிடச்சின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அதுக்காக பியூர் சினிமாக்கும் அருண் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தீங்க. எப்படின்னா தேங்க்ஸ். இப்போ ஒவ்வொரு படங்களும் மூவி ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், பைலட் ஆகட்டும், ஃபியூச்சர் ஃபிலிம் ஆகட்டும், எல்லாமே ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணோம். அதான் இங்கே அந்த படம் ப்ளே ஆகும்போது இங்கே எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, கனெக்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு சீன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்தது படம், எக்ஸலண்டாக இருந்தது. ஆக்சுவலாக 3 படம் பார்ப்போம்ல ஆமாம் தனுஷ், ஆமாம் ஆமாம். அது மாதிரி சில படங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அது நம்ம கனெக்ட் ஆகும். எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். அந்த ஃபீல் இப்போ கொண்டு வந்தீங்க. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு, எக்ஸலண்ட். தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த மூவி வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் மட்டும் லாஸ்ட் இயர் எடுத்தேன். அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா அது எனக்கு அதுக்கப்புறம் ஷெட்யூலிங் சரியாக அமையலை. அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறமா திருப்பி ரெடி பண்ணி கதையே டோட்டலாக மாற்றி, சரி உண்மையிலே கதையில் 1 இயர், நேர்லேயும் 1 இயர், அதனால தான் எல்லாமே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதில் பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அதனால அப்படி பில்ட் பண்ணி எடுத்தது. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அமைஞ்சுது அது. அதனால தேங்க்யூ சார். ஆடியன்ஸ் கிட்ட ஃபீட்பேக் எப்படி இருக்கணுன்றது கேட்கணுன்ட்டு தான் மெயினாக இந்த படம் அனுப்பிச்சி விட்டுருந்தேன். ஏன்னா இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஸ்க்ரீன் ப்ளே 5 4 3 2 1 அந்த ஆர்டரில் இருக்குது. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே டேரெக்டாக பார்த்தா ஒரு பொண்ணு உள்ளே வருது, கொலை நடக்குது, அப்புறம் ஒருத்தன் மர்டர் பண்ணுறான், எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க, அப்புறம் அவன் போய் செத்துடுறான். அப்படின்றத ஒரு பொண்ணு உள்ளே வந்து தெரியாமல் இருக்கணும். அப்படின்னும் போது லாஸ்ட்டாக தான் கன்வே ஆகணும். அப்படின்னும் போது ஒரு ரிவர்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும் இந்த ஸ்க்ரீன் ப்ளே வைஸு, அதனால ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ இது கன்வே ஆகிறதுல எப்படி இருக்குன்ற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. மெயினாக நான் இன்றைக்கி அனுப்பி ஃபீட்பேக் வந்து எப்படி, அதாவது இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கேன். லாஸ்ட்டாக கன்வே இருக்கும் வாய்ஸ் ஓவரில். அந்த பொண்ணு முக்கியமானன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருப்பாள். வாட்ச்மேன் கிட்ட, லவர் கிட்ட, காண்டம் இருக்கும் அதில், காண்டம். அப்போ காண்டம் இருக்கிறதுனால அவ யாருக்கும் தெரியக்கூடாது, வெளில யாருக்கும் அந்த பர்ஸு பார்த்துடக்கூடாது. ஒரு வேளை அவள் ஃபோட்டோ இருக்கலாம் அதில். அப்படி இருக்கோன்னா காண்டமோட அவள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா மற்றவங்க எல்லாருமே தப்பாக நினைக்க சான்சஸ் இருக்குது அவளை. சரி, அதுக்குள்ளே நம்ம 10 மணி ஆனாலும் பரவாயில்ல வந்து அந்த எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை அப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னா எங்கே லாஸ்ட் நம்ம விட்டுருப்போம் அதை அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ஒன்று ஃபோர்த் ஷாட்டிங்காக கிரெடிட் ஓடும் போது காட்டியிருப்பான் அந்த பொண்ணை. சுத்தமாக இந்த டைரெக்ஷனில் இருந்திருக்கா, இந்த பக்கம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸு காட்டும் போது கன்வே ஆகிடும் அது அப்படின்றதுக்காக அந்த காண்டம்ன்றது வாய்ஸ் ஓவரில் வந்திருக்கும் சிஸ்டர். அந்த நான் காட்டாமல் லாஸ்ட்டாக வாய்ஸ் ஓவரில் காட்டியிருப்பேன். இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இன்னும் ஒரு படி மேலே இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி ஓடி வரணும். எதனாலனா அவனை எல்லாரும் ஒரு சில டைமில் வந்து ஒரு தப்பு பண்ணுவோம், அதை மறைக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கான ரீசன் அவங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் அவ்வளோ கிடையாது. இப்போ அவங்க கூட அந்த பார்த்திங்கன்னா வண்டியில் வரும்போது 18 வயசுன்னு சொல்லிட்டு ஒரு சிசி சாங் வந்து வண்டியில் ஓடிட்டுருக்கோம். அதாவது சூரியன் படத்துலேருந்து பாட்டே ஒரு மாதிரி இருக்கும் அது. அப்போ அந்த பாட்டு வண்டியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் தப்பு கிடையாது, அது வண்டியில் ஓடினதுக்கு. அந்த டைம் ஓடிட்டுருக்க அந்த பாட்டு உள்ளே ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டை கேட்கலாம், ஏன்னா அது மாதிரி தான் நான் சவுண்டு வச்சுருப்பேன். அப்படி வரும்போது ஏற்கனவே அந்த பொண்ணு டென்ஷனில் இருக்கா, ஃபோனை வேறு கட் பண்ணியிருக்கா. இப்படி ஒரு பதற்றத்தில் இருக்கும்போது ஒருத்தன் வந்து இப்படி நிற்கிறான், வேஸ்டிலாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே அவளோட தாட் வந்து மாறும். அதுக்கு அவன் தப்பு கிடையாது, அது சுச்சுவேஷன் அது காரணமாக இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு ஓடி போய் அவளே விழுந்துடுறான். விழும்போது முசுறு இருக்கான்னு பார்க்குறான், பார்த்தா டெத்து. அப்போ மறைச்சாகணும், ஏன்னா இவன் வந்ததாக செக்யூரிட்டி ஒருத்தன் வேறு வெளில பார்த்துட்டான். சரி, இவளை இவன் எதா பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டவர் தான் அதுக்கான அடுத்த ரீசன் என்னன்னு யோசிப்போம். அப்படி வண்டியில் போகும்போது பார்த்தா நடுவில் அதுக்குன்னே ஒருத்தன் வந்து நிற்கிறான், ஓனரு. சரி, இவனுக்கும் விஷயம் தெரியுது, போட்டு தள்ளு, வண்டியில் போடுறான். திரும்பி நம்ம கொலை பண்ண வேணாம்னு நினச்சிட்ருக்கான். அதுவே வந்து ஒன்று மாட்டுது. நடுவில் இன்னும் செக்யூரிட்டி ஒருத்தர் வந்திருப்பார், அவரையும் போட்டு தள்ளுவான். சரி, யாரையும் கொலை பண்ண வேணாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வண்டியிலே ஒருத்தர் வந்து ஏறுவார், ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. அதுக்கு தான் பின்னாடி வந்து யோசிப்பான், இவனையும் நம்ம போட்டு தள்ளிட்டு வண்டியில் ஏற்றணுமா அப்படின்னு வச்சுக்கும் போது விஷயம் தெரிஞ்சிடும் அவனுக்கும். பிளட்டை பார்த்துட்டு டப்புன்னு சரி லாஸ்ட்டு கொலை தான்
போட்டு இதுக்கு மேலே எவனுமே இல்லை இந்த செக்யூரிட்டியில், அதாவது இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில். எடுத்துகிட்டு வண்டியில் போகும்போது பார்த்தா பின்னாடி ஒரு சவுண்டு கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி முன்னாடி ஒரு லாரியில் பார்க்காம விடவே ஆல் அவுட்டு அப்படின்ற எல்லாரும் டெத்து. அதாவது கெட்டது பண்ணியிருக்கான்னு நல்லா பண்ணிருக்கான், இவனும் கொலை பண்ணியிருக்கான். அப்போ இவனுக்கும் டெத்து நடக்கணுன்ற மாதிரி நினச்சேன். அப்படியே அவனும் இறந்துட்டான்ற மாதிரி. ஆமாம் சார், உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? தெரியக்கூடாதுன்னு நினச்சேன்னா ஆக்சுவலாக அது ஒரு 4 ஷேடிங்க முன்னாடி காட்டுவோம். அதாவது கொலை நடக்க போகுதுன்றதுக்கு முன்னாடி கன்று எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுவாங்க, கத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுவாங்க. இந்த பொண்ணை நான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது அது உங்களுக்கு லைட்டாக தெரியணும்னு நினச்சது ஒன்று. இது அந்த இடத்துல அதே ஷாட்டை அங்கேயும் வச்சுருப்பேன். ஆடியன்ஸ் அப்போ கனெக்ட் ஆவாங்க, முன்னாடி இந்த ஷாட் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவன் நல்லா இருக்கும்னு நினச்சி சார். அதான் தேங்க்யூ சார். அதான் ஷார்ட் ஃபிலிமில் வந்துட்டு அவன் பயந்தாங்கோலின்னு நீங்கள் காட்டாமல் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை அவங்க கொலை பண்ணதுக்கான ரீசன் வந்துட்டு நமக்கு ஈஸியாக கன்வே இருக்கும். அவங்க கேட்டாங்க பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறாங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ப்ராப்பராக கன்வே ஆகாத மாதிரி தோணிருந்தது. ஏன்னா ஒருத்தன் பயந்துருக்கான், ஒருத்தன் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பயந்தாங்கோலின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அவன் அவ்வளோ தூரம் தைரியமாக அந்த இடத்துல ஒரு முடிவெடுத்தாங்கிறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி ஆகலாம். இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டாக எனக்கு கன்வே ஆகலையாங்கிறது எனக்கு தெரியலைங்க கரெக்டாக. அது என்ன காரணம் நான் நினச்சேன்னா, பயந்தாங்கோலி ஒருத்தன் பயந்தாங்கோலியாக இருக்கான், அவன் மேலே டவுட்டே வராதுன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா. இவன் பயந்துட்டே இருக்கான், இவன் என்ன பண்ண போகிறான், வாட்ச்மேன் அப்படின்னு நினைப்பாரு. ஓனர் வந்து அவன் மேலே ட்ரஸ்ட்டாக இருப்பார், அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்த்தா அவன்கிட்ட மட்டும் அவன் கொஞ்சம் நேரம் கரெக்டாக நடப்பான், பார்த்தா அவனும் சரியாக இருக்க மாட்டான். அப்போ டவுட் வந்துக்கிட்டே இருக்கவே இந்த பயந்தாங்கோலின்ற காரணம் வந்து வச்சுக்கிட்டே வருவோம். அவன் டீசன் தான் அவனை வந்து அடுத்தடுத்து பண்ண வைக்கிறதே தவிர அவன் பயந்தாங்கோலியே கூட இருக்கலாம். அவன் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக தான் நடக்கணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஏன்னா அவள் கெட்ட வார்த்தையில் ஃபோனை கட் பண்ணி வச்சிருப்பா. ஒரு பொண்ணு கெட்ட வார்த்தையில் தனியாக நின்றுட்டுருக்கான் அம்யூஸ்மெண்ட் பார்க் நடுவில். சரி என்னன்னு போய் கேட்கலான்ற ரீசனுக்கு தான் அவன் போகிறான். சுச்சுவேஷன் உள்ளே வர்ற பாட்டு, வண்டியில் வர்ற பாட்டு, அவனோட தோற்றம், அவனோட பார்வை எல்லாமே அவனை ஒரு தப்பான போர்ட்ரேட் பண்ணவே அவன் நல்லவனாக இருக்கலாம், பயந்தாங்கோலியாக கூட இருக்கலாம். சுச்சுவேஷன் அவனை வந்து ஒரு கொலையை பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரி தான் மீன் பண்ணியிருந்தேன் ப்ரோ. இதே நான் டப்பிங் அப்புறம் தான் அவனை பயந்தாங்கோலியாக மாற்றினேன், உண்மையை சொல்லணும். தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ப்ரோ எனக்கு வந்து என்னன்னா இந்த மூவில என்ன பிடிச்சிருந்ததை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயத்த நீங்க வந்து ரிப்பீட்டடா பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயம் ஒரு கட்டத்துல சலிக்காம இருந்துச்சு. அதுதான் அந்த படத்தோட ஒரு மெயின். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கேரக்டர்ஸுமே வருது, அது செய்யறத அந்த கேரக்டர்ஸே பேசிட்டு போகுது. ஒரு என்னடா பண்றான், நான் வேற பார்த்துட்டேன், இப்படி போயிட்டு இருக்கேன், அப்படியே ஃபாலோ. இது வந்து பொதுவா சினிமால வந்து நிறைய இடங்கள்ல அதை அவாய்ட் பண்ணுவாங்க. லைக் விஷுவல்ஸாவோ இல்ல வேற ஏதோ மூலியமாவோ கன்வே பண்ண நினைப்பாங்க. ஆனா நீங்க நிறைய இடங்கள்ல அதை யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை யூஸ் பண்ணனால அது எனக்கு பெருசா சலிப்புல, லைக் வே ஆஃப் மேக்கிங்ல நான் சொல்றேன். அண்ட் எஸ்பெஷலி அந்த கேரக்டர் வந்து அந்த பார்க்க விட்டு வெளியே வாடா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. அதாவது அது அந்த அளவுக்கு தயவு செஞ்சு வெளியே வாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலா ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. எப்படா வெளியே வருவான், பண்ணிட்டே இருக்கானே, என்ன சொல்ல போறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மெயினா சொல்லணும்னா அந்த டப்பிங்ல நீங்க நிறைய ஒர்க் வாங்கிருக்கீங்க. தேங்க்யூ ப்ரோ. நான் தான் டப்பிங் இன்ஜினியர், அதனால தான். ஓ அப்படியா? ஓகே. நான் வந்து எனக்கு தெரியும் படம் ஏன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் வெளியில இருக்கு. ஆக்சுவலாக செக்யூரிட்டி வெளியில இருக்காரு. இப்போ கொலை நடக்குது உள்ள, அதாவது உள்ள ராட்டினத்தாண்ட. இங்கேருந்து ஆடியன்ஸ் போய் ஆகணும், அங்கே இருக்கும். அதாவது கேரக்டர் போய் ஆகணும்னா நான் அங்கே இருக்கிற கொலை நடக்கிறது இங்கே இருக்கிற செக்யூரிட்டி தெரியக்கூடாது. அப்போ அங்கே நடக்குது கொலை, அப்போ இங்கே தெரியக்கூடாதுன்னா அவள் கத்துறா அங்கே வேற செக்யூரிட்டின்ட்டு. அப்போ அங்கே இருக்கிறது கேட்கல இங்கே இருக்கிற ஆளுக்கு. அப்போ ஆடியன்ஸ்க்கு நான் கன்வே பண்ணி ஆகணும், இங்கே இருக்குது செக்யூரிட்டி ரூமு, அங்கே இருக்குது அம்யூஸ்மெண்ட் பார்க். அப்போ நடக்க விடணும் ஆடியன்ஸை. அதை கேரக்டர் நடக்க விட்டா தான் தூரமாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு தெரியும். அப்போ நடக்க விட்றோன்னா எவ்வளோ நேரம் நடக்க விட்றது? நடக்க விட்டா போர் ஆடியன்ஸ்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கும் போதெல்லாம் டைலாக்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஸ்பாட்டில் அவங்க பேசுனது இல்லை, டப்பிங்கில் பேசுனது. ஏன்னா டப்பிங்கில் அவங்க பேசுறது கூட சாதாவாக பேசாத மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிலேட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு பார்த்தா ஃபோன் பண்ணிட்டு இருக்கா அந்த ப்ராப்ளம், ஓனருக்கு வந்து 2 செக்யூரிட்டி இல்லைன்ற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ஸ் வச்சு கொஞ்ச நேரம் பேச வைப்போம். பேச வச்ச லேகு தெரியாது ஆடியன்ஸ்க்கு. அது இல்லாமல் கெட்ட வார்த்தை வச்சுருப்பேன், வாண்டடாக வச்சுருக்கேன். சில இடத்துல வந்து அந்த கெட்ட வார்த்தை ஒரு சில இடத்துல அங்கங்கன்னு வரும்போது அவங்களுக்கான ரீசன் கரெக்டாக இருக்கலாம். ஒரு இடத்த அதை தாண்டி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆச்சு. கட்டுன்னு வரணும்.
அதுவும் கட் பண்ணியிருப்பேன் நடுவில் கட்டு டைலாக்ல கரெக்டாக கட் ஆச்சுன்னா அடுத்த டைலாக் எனக்கு கட்டு தெரியாது ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறதுனால அங்கங்கன்னு த்ரோ பண்ணியிருப்பேன் போகிற வழியிலே. அது டப்பிங்கில் ஒர்க் அவுட் பண்ணது தான் ப்ரோ. ஏன்னா எனக்கே பயம் வந்துச்சு, இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறாங்க, அது வந்து எவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு எல்லாருக்கும் அது மாதிரி நடக்க விட்ருப்பேன். ட்ரோன் ஷாட்டு, கட்டு, கிம்பிள், இதை எவ்வளோ நேரம் ஆடியன்ஸ் தாங்குவாங்க அப்படின்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா படம் 27 நிமிஷம் அப்படின்னும் போது அங்கங்கே த்ரோ பண்ண வேண்டிய டைலாக்ஸ் இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு அதை த்ரோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்க்ரீன் பிளே இருந்தது உங்கள் மூவியில். தேங்க்யூ ப்ரோ. ஓகேங்களா, ஒரு 5 4 3 2 1 ஆர்டரில் இருந்தது. அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் வந்து அது எலவேட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நான் பார்த்ததில் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நிறைய ஷார்ட் கம்போசிஷன் வந்து ஒரே மாதிரி ஃப்ரேமில் இருந்தது. ஆமாம் ப்ரோ, ஆமாம். சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரியல் ஆங்கிள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃப்ளைஓவர் மேலே 5 கேரக்டருமே போகிறாங்க, 5 கேரக்டருமே ஒரே மாதிரி ஷார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் தவிர்த்துருக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் நடக்கின்றப்போ அந்த ரோடு எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குன்னா மறுநாள் அது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பிஸியாக இருக்கும் அங்கே உள்ளேன்றது எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா மறுநாள் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க, தீபாவளிக்கு நிறைய பேர் பப்ளிக் வருவாங்க. ஸோ இல்லைன்னா அந்த பப்ளிக் அந்த ரோட்டில் வந்து அந்த தீபாவளிக்கு நிறையா என்ன சொல்கிறது, ஃபயர் ஒர்க்ஸ் வெடிச்சிட்டு இருக்கும், இல்லை பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும், நிறையா இருந்திருக்கும். பட் நீங்கள் அதை எங்கேயுமே நீங்கள் எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு காவர்ட் கண்ணன்ற மாதிரி நீங்கள் காட்டிருக்கீங்க. பட் அந்த பொண்ணோட டெத்து வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி மீதி 4 கொலையை பண்ண வைக்கிறதுன்றதை எனக்கு அதை எடுத்து வர முடியல ஆக்சுவலி. அது என்னோட பிளானும் கிடையாது. அங்கே அவன் 5 கொலை பண்ணணும்னு நானும் நினைக்கல. ஒரு கொலை பண்ணிட்டோன்னா வண்டியில் எடுத்து போட்டு யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆடும், தெரியக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பாடியை வச்சு என்ன பண்ணுறனோ, எரிக்கிறனோ, புதைக்கிறனோ, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிடுறனோ, அது தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறவன் தான் நானாக இருந்தால், அந்த கேரக்டராக இருந்தால். ஒருத்தன் நடுவில் வந்து வேணும்ன்ட்டு அவனுக்கு அந்த விஷயத்த தெரிய வரும்போது அவர் போலீஸ்கிட்ட போகிறேன்னு ஓடுவார். அப்போ அவர் ஓடவும் வைக்க முடியாது. நான் லாஜிக்காக வச்சதே என்ன காரணம்னா, யாருமே அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க அதிகமாக. ஓடணும் ஏதாவது போய் பண்ணி அவன் மாட்டிக்கணும்னு நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வர்றது அவனுக்கே அது நடக்கும் போது, அவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணவனுக்கு இன்னொரு கொலை பண்ணலான்ற ஒரு தாட்டு வந்து ஏற்கனவே ஒரு கொலை பண்ணது கொடுத்துருக்கலாம் அவனுக்கான தைரியம். அது அப்படின்னும் போது அதை கொலை பண்ணி திரும்பி வண்டியில் போட்டு சரி இந்த கொலை இதுக்கு மேலே நம்ம போகலான்னு நினைக்கும் போது திரும்பி உணர்த்தேன். அடுத்த லாஸ்ட்டாக ஒருத்தன் அவனே வண்டியில் ஏறி ரத்தத்தை பார்த்துட்ட பிறகு இன்னும் அவனுக்கு பயம் அதிகமாகி அங்கேருந்து கிளம்பி போகணும்னு நினைக்கும் போது தான் நான் வாண்டடாக அதை பயந்தாங்குழி கண்ணை ஒரு கொலை தான் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவனோட ரீசன், அவனோட சுச்சுவேஷன் வந்து சுச்சுவேஷன் தான் ரீசன் ப்ரோ. ஒரு இடத்த அவனை வந்து கொலை பண்ண வைக்கிறதுக்கும் அடுத்த மூவ் பண்ணுறது. நீங்கள் கேட்ட கொஸ்டின் எனக்கு லாஜிக்காக பட்டுச்சு. பட்ஜெட் தான் ப்ரோ. அதாவது அந்த ரோட்டில் ஆளுங்களை காட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் அந்த ஃபயர் ஒர்க் சேர்த்த காரணமே பக்கத்து தெருவில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போயிட்டு அந்த வெடிக்கத்தை எடுத்துட்டேன். அதை எடுத்து இங்கே திருவிழாவில் மேட்ச் பண்ணிட்டேன். இப்படி தான் சுச்சுவேஷனே இருக்குது. அப்புறம் மிட் நைட்டில் ஒரு பொண்ணு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் அது தேடி வர்றதுக்கு, அதுதான் சொல்லிட்டேனே ப்ரோ என்னன்ட்டு. அதுக்காக அவள் வரலன்னா தான் ரொம்ப தப்பு. அதுக்கு அவள் வந்தே ஆகணும். வரலன்னா அடுத்த நாள் வேற யாரும் அவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படின்னும் போது 10 மணிக்கு மேலே ஒரு பொண்ணு வரானா ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும். இதுதான் ஒரு அட்வான்டேஜ் ப்ரோ. நான் முதல்ல வெறும் பர்ஸு மட்டும் தான் வச்சுருந்தேன் அந்த இடத்துல. எனக்கு பாருங்கள், அதாவது நம்ம எடிட்டிங் முடிச்சிட்ட பிறகு ஒரு டேரக்டர் எடிட்டராக இருக்கும்போது ஏன்னா நம்மளுக்கு நிறைய தாட்ஸ் வருது. இப்போ நான் எங்கேருந்து யோசிச்சேன்னா, எடிட்டிங்க்கு அப்புறம் யோசித்தேன், டப்பிங் அப்போ யோசித்தேன். அந்த பொண்ணு வர்றது வந்து ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை, பணத்துக்காக வரேன்னு வச்சுருந்தேன் முன்னாடி. அது அப்படியே டப்பிங்கில் மாற்றினேன் காண்டமுக்காக. இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுருச்சு. அதாவது ஒரு பொண்ணு வரேன்னா ஏதாவது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். பணத்துக்காக வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க சொன்ன ரீசன் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஃபோட்டோக்காக அங்கே ஃபோட்டோ இருக்குது, அதையும் தாண்டி ஒன்று இருக்குன்றது தான் நான் கொண்டு வந்தால் தான் அவள் வந்து லவ்வர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான் முக்கியமான விஷயம் இருக்குது, வெளியில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்க முக்கியமான விஷயம் இருக்குது. யாருக்கும் அது தெரியாது அவள் காண்டம்ன்றது தான். அது போலீஸ் லாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான். பட் whatever, ஆனால் நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பிளே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நீங்கள் ஒரு ஆர்டராக அதை கன்டினியூட்டிவாக எடுத்து வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தது. அது தேங்க்யூ. ஃபியூச்சரில் ஒரு மூவிக்கு நீங்கள் ஒரு 1.5 hours 2 hours நீங்கள் ஒரு ஃபில்மாக ரெடி பண்ணும்போது இந்த லீனியர் பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் தேங்க்யூ ப்ரோ. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சது தான் இந்த 5 4 3 2 1 ஸ்க்ரீன் பிளே எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஆடியன்ஸ்க்கு அப்படின்ட்டு. அண்ட் எடிட்டர் நீங்களா அந்த படத்தை? ஆமாம் ப்ரோ. ஓகே, அதனால தான் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. இல்லை அந்த கன்டினியூட்டி கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அது எடிட் பண்ணலாம். அது ஒன்று நடுவில் ஜூம் இன் போட்டிருப்பேன். எனக்கு அது தெரியும் அந்த இடத்துல லேக் அடிக்கும்ட்டு.
அப்போ ஆடியன்ஸ்க்கு விஷுவல் சும்மா இருக்கக்கூடாது, ஸ்லோவாக இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது. ஏதாவது மூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை சவுண்ட் ஆஃபீஸில் எவனா ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான், நாய் குலைச்சிட்டு இருக்கும். எதாவது நடந்துக்கிட்டே இருந்தால் தான் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்லோனஸ் தெரியாது விஷுவலில். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த 27 நிமிஷத்தை அதாவது சவுண்டுலேயோ ஏதோ ஒன்றுத்துல கன்வே பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அதையும் தாண்டி இன்னமும் அதில் 2-3 இடத்துல ஸ்லோ தெரியுது என் கண்ணுக்கு இப்பயும். அது எதுவுமே பண்ண முடியாது. பட் ரிப்பீட்டட் ஷாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்லா இருந்தது உண்மையாகவே. எது ப்ரோ? ரிப்பீட்டட் ஷாட்ஸ் கொஞ்சம் அந்த கம்போசிஷனை கொஞ்சம் அது இந்த கதைக்கு தேவைப்பட்டனால வச்சோம். Kishore Arjun. I came from Goa. Thank you so much, PU Cinema, because this is the very first time any Konkani cinema is presenting or releasing in Chennai or Tamil Nadu. So I am very grateful to all of you. Ek Cup Chai was my first short film as a director. Before that, I wrote 5 different short films, which was a part of the IFFI, International Film Festival of India. And this was the last year's opening movie of the IFFI, the short fictions. Before that, I wrote a few movies also. But this very different experience for me, because this happened to me. The last part where you can see the one friend made our protagonist or the artist. So that friend or the character, in real life character, it was me. The stories 100% happened with me few years back. Then I was struggling, not actually struggling, I was thinking to how to convey this thing to the audience, to the reader, because I'm a writer. I'm basically journalist, turned to writer, then the screenwriter, then to the filmmaker. So this was my short journey. So I was firstly thinking was to write a newspaper article. Are we treating our own girls, women, sister, or wives in a dignified way? So then we understood it's although correct also, I think, because we are thinking behalf of her. We are not thinking about her. We are not thinking what they are thinking actually. So we are always thinking behalf of, we are always saying, no, don't, I will tell. So the unnecessary we coming there, and we are not counting her. So this project or the Egg Cup Chai is all about, and it's only for her. I just wanted to convey this thing. Please don't stop thinking yourself. Let her think, let them think. Whatever they think, it's their decision, it's their life. And they are smart enough to think themselves. Yes. I'm having Duhita, my storyboard artist, my crew, my friend from very own Chennai. Please come here. Any question if you have? You're basically from Chennai or Goa? Goa. Goa. I'm Goan. I'm based in Kochi. Okay. So I'm working in Malayalam and Konkani. Okay. What is the language is there about? It's a Konkani. It's a Konkani movie. Konkani. Okay. Yeah, Because Konkani it's is not very a small. Hindi, It's a I thought it was a Bengali actually. no. Okay. Yeah, you can say Bengali and Konkani is very similar Okay. as a pronounce, but it's a Konkani. Konkani is the smallest language, and Goa is the smallest state. Okay. We all came to the Goa for the fun, but yeah, there are so many things apart from beach and beers. Okay. I'm just wondering how was the experience in the TIFF actually? Sorry. That if you have presented in the IFFI. Yes. Yeah, IFFI was always the Goa is hosting IFFI, Okay. so we know how IFFI happens. But being viewers and being as a filmmaker, that's an entirely different show for all of us, anyone for us. So we got an extremely positive response, very encouraging response in the IFFI, because after IFFI, we got a very much invitation from the other festivals also. So, but I was wondering when I will take this movie to the southern, means very precisely in Tamil Nadu, Chennai. So I'm very happy I came here today. I came by all the way to enjoy this with you. But if I will suggest, there are so many good movies I saw here. I'm very much it's very encouraging me also, and learning for me also, because I saw almost 13-14 movies I saw. All first movie I think I missed, but after second and each and every movie I saw. So very interesting. Every filmmaker is having
their own style of saying. They wanted to say something. Means there are few filmmakers, they wanted to convey the message. There are very stylish filmmakers also. Just now that guy here, sorry, his screenplay was really awesome. Then the Revolver and Robin, that it's look like a Norse movie or just inspired from the North style, or the black and white. He played with the lights and smoke and everything, the frame. It was really commendable. Then there was a movie after Black Forest. It touched my heart because it's really, I felt, very frankly, I don't know, the director, writer. Yeah, awesome, bro. Yeah, only 2 minutes, but this is the power of the cinema. What we can convey with the just one line, one camera, and few shots. Within 2 minutes, he convey everything, everything. So hats off, bro. And sir, you are very much correct about the woman. I'm agreed, but you will add some more. Means she will become an entrepreneur. Means she will be economically strong. It will be good, no? That also you can think, no? Correct. Then I have to make a movie. It's a short. What? If you notice, I purposefully kept. I'm very much amazed because out of 50% movie was black and white. So it was very interesting. So first I was our first 2, 3. Then I was counting over so many black and white experiments, and we did the black and white experiment. This was the first black and white in our language. Why I took a black and white? I will answer you, sir. But I just, before that, I have to convey this thing also. The black and white, it was a very purposefully, it was a thought. It was a making. It's not just let's play black and white. No. So as a writer and as a director, my thought is, whenever or till the time you are not taking any decision may wrong or right, that different matter. Okay, that is very different discussion. But till the time if you are not taking any decision, your life is very single color. Okay, there is no up and down, then nothing happen. Once you are taking the decision, once that lady entering that cafe, you are gradually changing the color. Sir, once you are taking any decision, then how your life gonna change? I'm not saying it will be 100% happy or the sad. Okay, that again, the different talk. But yes, I convey, I push, or I humbly request to all the women across the every age, please take your own decision. That is the best revenge to the men. And again, yeah, I can make her entrepreneur or anything. Then I'm not making movie. I have to make a documentary film. I just wanted to the spark. Let them fire. Okay, they are everything. We no need to tell what they want to do. Then again, I will become the same guy. How my protagonist is behaving. I don't want to, as a person, as a writer, as a director, I don't want to become like my protagonist. Thank you, guys. Thank you so much. I just finished my second project. It's called Home. I hope I will definitely, it will be very interesting if I come here next year with the same project. I already submitted for the IFFI. I'm hoping for the best. If that got us selected, then I will be the first filmmaker that my 5 different short films continuously selected for the IFFI in the non-feature section. But last 4 years, I'm there in the IFFI. And we made, me and my entire team made trilogy in a short fictions, which we this year, we got 5 state awards for the first part of the trilogy. So I will be happy if I will come next year also, the screening. Thank you so much. Thank you, Persema. Thank you, all of you. குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவனேசன், எனக்கு திருச்சி. பட் நான் வந்து இப்போ சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று தான் வந்தேன் இங்கே இதுக்காக. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் எனக்கு. நான் அருண் பிரதருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக மெயினாக வந்தேன். நான்
இது பியூர் சினிமாக்கும் அருண் பிரதருக்கும் எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிற ரீசன் வந்து, இப்போ என்ன மாதிரி ஓவர்சீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிலிம் பிளாக் ஃபாரஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரைஸ் ஆஃப் த டால் இஸ் ₹7ன்னு காசா குழந்தைகள் அவங்கள பற்றி ஒன்று எடுத்திருக்கேன், யூடியூப்பில் இருக்குது. இது செகண்டு. அது வந்து நான் சும்மா ஐஃபோனில் ஒரு டைலர் கடையிலே நானே எடுத்துட்டேன் சிங்கிள் ஹேண்டடாக. பட் டெக்னிக்கலி ஐ எம் 0, எனக்கு எதுவும் தெரியாது. இது வந்து செகண்ட் ஃபிலிம் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு நான் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டது. ஏன்னா நான் அங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் சொன்னதெல்லாம் நிறைய கனெக்ட் ஆச்சு. பொத்தல் அவர் சொன்னதெல்லாம் எனக்கு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸாக நான் 2021 வந்து அவர் அருண் பிரதருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நான் இந்த மாதிரி என்னால் சிங்கப்பூரில் இருக்கேன், பட் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா அந்த டைமில் மிஸ்கின் சாரோட மாஸ்டர் கிளாஸ் சம்திங் ஏதோ நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ என்னால் அட்டன் பண்ண முடியல. இப்போ நான் என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்காங்க, பேஷன் இருக்குது, பட் அதை தாண்டி வந்து ஒன்றும் பண்ண முடியலன்ற ஒரு அந்த விஷயமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் இது வந்து நான் எனக்கு சேலஞ்ச் பண்ணி ஒன்று பண்ணணும், புஷ் பண்ணி பார்ப்போமே, என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு 3 வீக்ஸாக ப்ரீ பிளான் பண்ணி அங்கேருந்து அப்புறம் ஃப்ரைடே நைட்டு நான் கம்பெனிக்கு தெரியாமல் கிளம்பி வந்து அப்புறம் சாட்டர்டே ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு சண்டே நைட்டு திருப்பி நான் கிளம்பி போயிட்டேன். நான் இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, நமக்கு ஏதோ முடியுது, பட் நம்ம டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணணும்னா நிறைய விஷயம் இருக்குது, இதை மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம பண்ண முடியாதுன்றதை நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு ஒரு அந்த ஒரு விஷயந்தான். அது நம்ம அப்படியே பண்ணாமல் வந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுத பிடிக்கும் அப்போலேருந்தே. நான் அதனால நான் அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் அந்த பிளாக் ஃபாரஸ்ட்னு அந்த விஷயம் வந்து எனக்கு நம்ம டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு உதறினார் கை, அப்படி அந்த உதறினது அந்த பிளாக் ஃபாரஸ்ட் டெசர்ட்டோட அந்த பீஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த உதறுவோம்ல, அந்த பிளாக் பவுடர், ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு பர்சனலாக. ஸோ நம்ம அந்த டைட்டிலே வச்சு நம்ம ஒன்று சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் பிஃபோர் தட் எனக்கு நான் சாரோட ஃபிலிம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க பொத்தலில் வந்து நான் அந்த சட்டை கிழிஞ்சது வந்து எந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, எங்கள் ரூம்மேட்டில் நான் வந்து எஸ்பாஸ்லாம் கிடையாது, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் தான், ஒர்க் பர்மிட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ரூமில் 16 பேர், பாஸ்போர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு என் ரூம்மேட்டில். ஏன்னா போட்டுருவாங்க, லக்கேஜில் போட்டுருவாங்க, எலியெலாம் இருக்குது அங்கேயும், அதெல்லாம் கிழிஞ்சிருக்கு, பாஸ்போர்ட்லாம் கிழிஞ்சி திருப்பி அது போயிட்டு அந்த விஷயம். அப்புறம் அவங்க அந்த அந்த பார்வதி புராணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு அதுவும் பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அந்த ஏரோப்ளைன் ஷாட்டில் வந்து காட்டினது அந்த எனக்கு டக்குன்னு நிறைய நான் பார்த்தனால எனக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த மாதிரி வந்து நான் மெயினாக வந்ததுக்கு பிளாக் ஃபாரஸ்ட்லாம் தாண்டி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, நிறைய லேர்ன் பண்ணேன் நான் வந்ததுக்கு. அங்கே வந்ததுக்கு இப்போ இந்த டைம் வந்ததும் கம்பெனிக்கு தெரியாது. நான் இப்போ நாளைக்கு நாளைக்கு நைட்டு இப்போ திருச்சி கிளம்பிடுவேன். நாளைக்கு நைட்டு 11 மணிக்கு திருப்பி ஃப்ளைட்டு. அது நிறையா கடன் வாங்கி தான் வந்தேன். பட் எனக்கு அந்த கடன்லாம் தாண்டி எனக்கு அந்த மொமெண்ட் வந்து அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா, அந்த மேன்ஹோலில் காட்டும் போது ரொம்ப ஈரமான மனசாக இருந்தால் டக்குன்னு மூவ் பண்ணுற மாதிரி நான் ஒன்று வச்சு தான் எழுதுனது. ஸோ நான் அதை இந்த ஈவினிங் வந்து எனக்கு அந்த கிளாப்ஸ் வந்து அது எப்படி சொல்றேன்னு தெரில. என்னை வந்து ஃபிலிமே அது வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த கதை பார்த்தீங்கன்னா, எனக்கு லிட்ரலாக எனக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து மற்றவங்களை கனெக்ட் பண்ணுறதை தாண்டி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தெரியும் நான் என்ன கன்வே பண்ணுறேன்னு. லேட்டர் ஐ கன்வே எவ்ரிதிங். ஸோ எனக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து இது அந்த கைத்தட்டு வந்து இப்போ என்னை வந்து நீ ஃபிலிம்லாம் இனிமேல் பண்ண முடியாது அதுன்னு சொன்னால் கூட இந்த ஈவினிங்கோட நான் போகிறதுக்கு டேக்கவே எனக்கு ஐம் ரெடி. அந்த அளவுக்கு எனக்கு பண்ணுவேன். பட் எனக்கு அந்த அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஒரு மாசமா எதுவுமே சாப்பிடாம அப்படியே ஓஞ்சி போய் கடந்து திடீர்னு அப்படியே தட்டு ஃபுல்லாக சூடாக பிரியாணி கொடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு பர்சனலாக இருந்துச்சு. அதனால் இது வந்து நான் இந்த ஸ்பார்க் வந்து எப்படி எனக்கு வந்தது நான் கன்வே பண்ணிடுறேன். ரொம்ப இழுக்கலை, நான் ஜஸ்ட்டு ஏன்னா நான் வந்ததுக்கு வந்து அவர் அருண் பிரதர் நேரில் தேங்க் பண்ணணும் தான் வந்தேன். ஏன்னா எனக்கு அவருக்கு தெரியுதா தெரியலையா, அவருக்கு தெரியாமல் அவருக்கு அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காரு எங்களை மாதிரி ஓவர்சீஸில் இருக்கிறவங்களுக்கு. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சோர்சஸ் வந்து எங்களுக்கு யூடியூப் தான் சோர்ஸு.
யூடியூப்பில் நீங்கள் எல்லாம் பார்க்குற அதே தான் நானும் பார்க்குறேன். எனக்கு அதுதான் சோர்ஸ். வேறு எதுவுமே அங்கே என்னால் பண்ண முடியல. இங்கேனா என்னால் ஒரு நாளில் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அங்கே எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. அதனால் நான் அது மட்டும் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். வேறு எதுவும் எனக்கு தோணல. எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா வேறு ஸ்க்ரீனிங் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு பண்ண அந்த மைக்ரோ ஃபிலிம் வந்து அதுவும் 2 மினிட்ஸ் தான். அந்த காசா குழந்தைகள் பற்றி. அது வந்து யூடியூப்பில் இருக்குது. அது வந்து பொம்மை தைக்கிறவரோட ஒரு கேள்வி தான். அவரோட ஒரு இன்னர் வாய்ஸ். ஒரு பொம்மை தைக்கிறாரு, இந்த மாதிரி பல லட்சம் குழந்தைகள் இறக்குதுன்றதை கேட்குறாரு. அப்போ அவரோட கேள்வி என்ன? ஆயிரக்கணக்கான பொம்மைகள் யாருக்காக தைக்கப்படுகின்றன அப்படின்ற அந்த ஒரு லைன். அது இன்னும் அது நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இதையும் நான் கன்வே பண்ணிச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து மீனவர்கள் பற்றி ஒன்று பண்ணலான் இருக்கேன் தனுஷ்கோடி சைடு. அது மேபி ஃபஸ்ட்டு நான் ரிசீவ் பண்ணது இந்த லாஸ்ட்டு 2 ஒர்க்ஸும் வந்து டைலாக் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என் சரௌண்டிங்ஸு. ஸோ கான்வர்சேஷனல் பேஸ்டாக ஒரு 15 மினிட்ஸாக எனக்கு தனுஷ்கோடி சைடு போயிட்டு ஒன்று பண்ணலான்ற மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு அனமாஃபிக்கில் நான் ஒன்று எழுதிட்டுருக்கேன். பட் அது நல்லபடியாக நடக்கும்னு, அதுக்கும் இதே மாதிரி நான் ஏதாவது பிளான் பண்ணி ஒரு 1 மந்த் லீவில் வந்து பண்ணலான்ற மாதிரி நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து பெர்லினில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. அதை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து கம்பெனிலாம் நான் போயிட்டு நான் வந்து பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஃபர்னஸுக்கு கீழே பாய்லர் ஏரியா ரொம்ப இன்னர்ஸ் வரைக்கும் எல்லாம் நனைஞ்சிரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரூமுக்கு போகும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த ஃபிலிம் மேக்கருக்கு அது எந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குன்னு. சிவனேசன் ஒரு ஃபிலிம் கார்ட் செலக்டட் இன் WSXA பார்சிலோனா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அஸ் அஃபிஷியல் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு அதை பார்க்கும்போது அது எனக்கு அது அதுதான் கன்வே பண்ண நினச்சேன். செகண்டும் வந்து மேபி பிளான் பண்ணுறேன் ஃபெஸ்டிவலுக்கு இதுவும் அனுப்பலான்ற மாதிரி. பட் எனக்கு டெக்னிக்கலாக இது நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, சினிமா சைட்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். பட் எனக்கு நான் வச்ச ஒரு செல்ஃப் டெஸ்ட்டுக்கு நான் பாஸ் பண்ணேன். அதுதான் இது ஃபஸ்ட்டு ஒரு இது. வேறு எதுவும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணேன் மற்ற ஒர்க்ஸோட. இன்னும் எவ்வளோ போகணும், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எங்கே நின்றுட்டுருக்கோம், நம்மளுடைய வீடியோலேயே பார்த்துட்ருக்கோமே, இன்னும் எவ்வளோ ஃபார் பியாண்ட் போகணுன்றது எனக்கு அவ்வளோ பார்க்குறதுல அவ்வளோ இதாக இருந்துச்சு. அவர் இந்த ட்ராப்பில் காட்டினது, அப்புறம் பிரதரோட அந்த பிரச்சனை வந்து அந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கு, காசா, மீனவர்கள், இந்த மாதிரி எல்லாமே பெருசாக நம்ம வெளியே பார்க்குறோம். பட் எல்லாம் வீட்டுக்குள்ளே அந்த சின்னது இருக்குல்ல, இந்த மாதிரி அவங்க டீ பிடிக்கும், டீ கொடுங்கன்னு சொல்கிறது நம்மளே சொல்லிடுவோம். ஆனால் என்ன பிடிக்குன்னு கேட்கல. ஸோ அந்த மாதிரி சின்னதாக இருக்குது அங்கங்கே. அதெல்லாம் அட்ரெஸ் பண்ணணும். பிரதர் டிட் வெல். ஸோ எதுவும் சொல்லுங்கள், லேர்ன் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு அப்ரிஷியேஷன் என்னென்னா, எனக்கு ஃபைனல் அந்த ஏரியல் ஷாட்டில் காட்டும்போது இத்தனை நேரம் நம்ம எவ்வளோயோ ட்ரைனேஜை கிராஸ் பண்ணி வந்திருப்பேன். எனக்கு டக்குன்னு அந்த கேக்கை வச்சோடனே அது பெரிய பிளேட்டு மாதிரி கன்வே ஆச்சு. அட செமையான விஷுவலே, நான் இத்தனை நாள் அதை கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு பெரிய பிளேட்டில் ஒரு சின்ன கேக்கு ஒரு எம்டியான இதை கன்வே பண்ணுது. நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக வச்சிங்களான்னு தெரில. பட் எனக்கு அந்த பையனோட லைஃபையுமே அவன் ஒரு கேக் மாதிரி இருந்தாலும் எம்டியான ஒரு ஹேலோவான வேர்ல்டில் தான் இருக்காங்கிறது கன்வே ஆச்சு. இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, கேக்கு நீங்கள் கொண்டு வரும்போதே யாருக்கோ கொண்டு போகிறீங்க. நான் ஏதோ தங்கச்சிக்கு அந்த ஏழ்மை அப்படி வரும்னு நினச்சேன். கேக்கு போகும்போதே மெல்ட் ஆனது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. மோஸ்ட்லி சில பேர் அதை கான்சியஸாக வச்சுருப்பாங்கன்னு தெரில. மெல்ட் ஆகி கரெக்டாக அந்த பையன் இன்னசென்ட்டாக வச்சதும் அது ஏரியலில் காட்டாமல் நான் காட்டினது வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு. எனக்கு அப்ரிஷியேட்டபுளாக. தேங்க்ஸ். பிளேட்டுன்னு நான் வைக்கல. பட் கொண்டு போய் வைக்கணுன்றது இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எனக்கு ஃபைனலாக காட்டணுன்றது கன்வே பண்ணியிருந்தேன். சூப்பர். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, அவன் முன்னாடி வைக்கிறான். அந்த மொமெண்ட் வரைக்கும் ஆடியன்ஸ்க்கு தெரியாது எங்கே வைக்கிறான்றது, கேமரா காட்டுறோம். நெக்ஸ்ட் மொமெண்ட் வந்து அதை அப்படியே நம்ம ஃபுல்லாகவே சிங்கிள் ஷாட்டாகவே போகிற மாதிரி தான். அவுட் ஆஃப் ஃப்ரேம் போவோம், சிங்கிள் ஷாட்டாகவே போய் டைட்டில் வராமல் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நான் அது கிண்டி அந்த ரேஸ் கோர்ஸில் எடுத்தேன். எனக்கு என்னென்னா ப்ரெஷர் ஆகிட்டேன், கொஞ்சம் ஒரு நாளில் எடுத்து முடிக்கணுன்றதுனால எனக்கு அந்த ட்ரோனும் வந்து கரெக்டாக அதுக்கு இதாகிடுச்சு. ஏன்னா நிறைய ஜோன் வந்து இந்த ரெட் ஜோன் ப்ளூ ஜோன்றாங்க. நான் அதுவே இப்போ தான் எனக்கு தெரியுது. அதனால் இப்போ ஜோன் அது எனக்கு ஷேடோ வேறு விழுந்துருச்சு. ட்ரோன் ஷேடோ 1 மணிக்கு எடுத்தனால எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாகி, அதனால தான் வந்து நடுவில் அவன் ஸ்டேர் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். இல்லைன்னா அந்த ஸ்டேரே இருக்காது. சிங்கிளாக அப்படியே போய் இறங்குற மாதிரி தான் பிளான் பண்ணுது. பட் அது எனக்கு பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது, அது ஒரு லேர்னிங் தான். அந்த ட்ரோனில் எனக்கு அன்றைக்கி ஒரு லேர்னிங் அது. ஸோ நெக்ஸ்ட் இல்லை அது எனக்கு என்னென்ன பிளான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.